வணக்கம். என் பேர் ஹென்றி பீட்டர். கடலூர் மாவட்டம் வழுதலம்பட்டு கிராமத்தில் வசிக்கிறேன். ஜெமக்ஸ் அமைப்பில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். தன்னுதவி குழுவில் இதில் வட்டி இல்லாத கடன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு 25,000. அதில் நான் கடை வச்சுருக்கேன். துணி வியாபாரம் பண்ணுறேன். சோப்பு செய்கிறோம், பெனாயில் செய்கிறோம். இதில் எங்களுக்கு நிறையா பயனுள்ளதாக இருந்தது. நிறையா தொழில் முனைவோர் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆடு வாங்கினோம், ஆடு வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமும் எங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருந்துச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் வழுதலம்பட்டு கிராமத்தில் இருக்கேன். என் பேர் மேரி மாக்லேட். எங்கள் ஊரில் புலம்பெயர் தொழிலாளர் குழு நடந்துட்டு இருக்கோம். அதில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். அது மூலயமா எனக்கு 25,000 வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க. அதில் நான் மாடு வாங்கினேன், பலன் பெற்று வரேன். அது மட்டும் இல்லாமல் தேன்கூடு, இன்னும் நிறையா தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்தாங்க. அதுலேயும் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டு அது மூலியமாகவும் நாங்கள் பலன் பெறுறோம். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க படிப்புக்காக உதவி செய்தாங்க. அதுக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெமக்ஸ் அமைப்பு நல்ல முறையில் நடக்கணும். அது மூலயமா நம்ம தொடர்ந்து நிறைய தொழில் முனைவோராக ஆகி அதில் நல்ல பலன் பெற வேண்டும். நன்றி. வணக்கம். என் பேர் மரியா. நான் மெழுகுவர்த்தி தயாரிப்பாளராக இருக்கேன். எங்களுக்கு ஜெமக்ஸ் அமைப்பு மூலயமா இந்த தொழில் செய்யறதுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த தொழிலில் நாங்கள் இன்னும் முன்னேறி போகிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. எங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி இதை கரெக்டாக செய்யணும், எப்படி கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் இதில் இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடைய எங்களுக்கு ஜெமக்ஸ் குழு தான் உதவியாக இருக்குது. ஜெமக்ஸ் குழுவுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். என் பேர் வெங்கடேசன். நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னாண்டிகு கிராமத்தில் வசிக்கிறேன். நான் கப்பல் வேலைக்காக 50,000 ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டேன். அதனால் அந்த பணத்தை ஏஜென்ட்டு தரலன்றதால ஜெமக்ஸ் அமைப்பின் தொடர்பு கொண்டு ஸ்டீபன்றவரை வர வச்சு கடலூர் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம். மனு கொடுத்தது என்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்பி ஆஃபீஸில் மனு போயிருந்தாலும் 10 முறை நானும் ஸ்டீபன் சாரும் அங்கே தொடர்பு கொண்டு அந்த போலி ஏஜென்ட்டுக்கிட்ட 50,000 பணத்தை பெற்று கொடுத்ததுக்கும் காவல்துறைக்கும் ஜெமக்ஸ் அமைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியம், கடலூர் மாவட்டம். நான் மணிப்பை கிராமத்தில் வரேன். நான் இதுக்கு முன்னாடி மாலத்தீவில் 2 வருஷம் கோவிட்டுக்கு முன்னாடி இருந்தேன். அதுக்கப்புறம் வெளில திருப்பி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்கள் ஊரில் மணிவேலு, அப்புறம் பக்கத்து ஊரில் ஜெகதானந்தன் 2 போலி ஏஜென்ட்டுங்க. எனக்கு தெரியாதவங்க போலின்னு. அவங்க 2 பேரும் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஃபிஜின்னு ஒரு ஐலாண்டு இருக்குது, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது, நல்ல நாடு, நல்ல சம்பளம், போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே. நானும் உள்ளூர் பசங்க தானே, பக்கத்து ஊர் பசங்க தானே நம்பிக்கையில் நானும் அவங்கள்ட்ட 4,20,000 கட்டிட்டேன். கட்டின உடனே அடுத்த வாரத்தில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. அதை நம்பி டிக்கெட் எடுத்துக்கிட்டு நானும் ஏர்போர்ட்டு போயாச்சு. ஏர்போர்ட்டில் போய் முதல்ல செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த டிக்கெட்டு டூப்ளிகேட்டு அப்படின்னு. அப்புறம் என் மனைவிட்ட சொல்லி நான் எங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பேரில் அங்கே ஒரு டிக்கெட் ஒன்று தரோம், கண்டிப்பாக இந்த மாதிரி அனுப்பிடுறோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஒரு டிக்கெட்டும் கொடுத்தாங்க. அது எப்படின்னா சென்னையிலேருந்து ஹாங்காங் டு ஃபிஜி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த டிக்கெட்டில் எடுத்துக்கிட்டு நாங்களும் கூட சென்னையிலேருந்து ஹாங்காங் போயிட்டோம். ஹாங்காங்கில் இறங்கி ஃபிஜிக்கு ஃப்ளைட் மாறும்போது ஹாங்காங்கில் இமிக்ரேஷனில் எங்களை பிடிச்சி நீங்கள் உள்ளே போக முடியாது, உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபேக்கு, நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் ரிட்டன் போய் ஆகணும், இங்கே இருக்க திருப்பி ஃபிஜி போக முடியாது, நீங்கள் வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. இவங்களுக்கு தொடர்பு கொள்ளுனதுக்கு எங்களை செல்லாம் சுவிட்ச் ஆஃப். ஃபர்தராக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்து பணத்தை ரெடி பண்ணி அங்கேயே ஒரு பகல் ஒரு நைட்டு அங்கேயே ஏர்போர்ட்லேயே இருந்தோம். பணத்தை ரெடி பண்ணி அங்கேயே டிக்கெட் போட்டு ஹாங்காங் டு டெல்லியிலேருந்து சென்னை வந்தோம், வீட்டுக்கு சேர்ந்தோம். ஸ்டீஃபன் அண்ணன் தொடர்பு பண்ணிட்டேன், அதாவது ஜெமக்ஸ் அமைப்பை. அண்ணன் தான் எனக்கு முன்னாடியே பழக்கம் இருந்துச்சு. நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்புறம் அண்ணன் லாயர் டீமை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் வந்தாங்க. ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே நான் லாயரோடு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பணம் வாங்கி தந்துடுறோம், தரேன்னு சொல்கிறாங்க, டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், இது மாதிரி அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வேணும், அவங்களை தண்டிக்கணும், இவங்க போலி ஏஜென்ட்டுங்க, இது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் இங்கே டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி பேசலாம் வாங்க அப்படின்னு டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டீஃபன் அண்ணன் லாயர்லாம் என்ன பேசினாங்கன்னா, நம்ம எஸ்பி ஹவுஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எஸ்பி ஹவுஸு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கேயும் இவங்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க, குற்றப்பிரிவில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. இதே மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி அவங்க காலத்தை போய்கிட்டு டைம் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் எஸ்பி சாரை பார்த்தோம், அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எஸ்பி சாரை போய் பார்த்தோம், பார்த்து விஷயத்த சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பேரில் எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குன்னு டீட்டெயிலாம் விசாரிங்க. நாங்கள் அப்புறம் அண்ணன் மூலியமாக கொஞ்சம் அதெல்லாம் எத்தனை பேர் ஊரில் ஏமாந்துருக்கவங்க எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எஸ்பி சார்ட்ட மறுபடியும் போய் கொடுத்து, இது மாதிரி இவங்க நிறையா பேர் ஏமாற்றிருக்கானுங்க, தண்டனை இல்லாமல் வெளில சுற்றிட்டு இருக்காங்க, திருப்பி இதே வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு நான் எங்களை வச்சுட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை வச்சுக்கிட்டே பேசினாங்க. அடுத்த 2 நாளில் இன்ஸ்பெக்டர் மேடம் கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க சொன்னாங்க. ஸ்டேஷனில் அவங்க 2 பேரையும் கைது பண்ணி என்னை அழைச்சி காட்டினாங்க. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். எஃப்ஐஆர்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க, டீட்டெயிலாக லாயரும் கூப்பிட்டு போயிருந்தேன். ஸ்டீஃபன் அண்ணன் எல்லாம் வந்திருந்தாங்க, செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேப்பர்லலாம் அவங்கள போட்டிருந்தாங்க, இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. மேலும் என்னோடய முழு இந்த பிரச்சனையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஜெமக்ஸ் அமைப்பினருக்கும் வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர், எஸ்பி சார், லாயர் டீம், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி.